வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஷன் பாக்குறோம். ஓகேவா, நம்ம இப்ப பாக்குறது 2022 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஷன்ல சோசியல் பாக்குறோம். சோசியல் டோட்டலா 35 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன். சயின்ஸ்ல 30 கொஸ்டின், கரண்ட் அஃபேர் ஜிகேல 15 கொஸ்டின். நம்ம சோசியல்ல 35 கொஸ்டின்ல ஜியோகிராஃபி பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகேவா, ஜியோகிராஃபில டோட்டலா எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கேள்வி கேட்டிருக்காங்க. எதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபி. சேம் இதே தான் 2023ல கேட்ட டிஎன்யூஎஸ்ஆர்பி ஒரிஜினல் கொஸ்டினும் ஜியோகிராஃபில 5ல இருந்து 6 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஜியோகிராஃபி 10th ஜியோகிராஃபி ஆக்சுவலா. ஓகேவா, 10th ஜியோகிராஃபி தான் ரொம்ப முக்கியம். 10th ஜியோகிராஃபில இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சிவிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் 10th இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா, சரி 10th ஜியோகிராஃபில மொத்தம் எத்தனை கொஸ்டின்னா 6 கொஸ்டின். 12th 2, 9th 1, 7th 1. ஓகேவா, அது எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்றத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதுல பாக்ஸ் கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா, சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. தீப்பாறை, படிவுப்பாறை, ஊடுருளிய தீப்பாறை, உருமாறிய தீப்பாறை. இதுல ஊடுருளிய தீப்பாறைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுல கொஸ்டின்ல கேட்டிருந்திருப்பாங்க. அதான் அதுல தப்பானது. ஓகேவா, சரியானது எது அப்படின்னு பார்த்தோம்னா தீப்பாறைன்றது எல்லா பாறையுமே சுண்ணாம்பு பாறையால உருவானதான். தீப்பாறைன்றது சுண்ணாம்பு பாறை தப்பா இருக்கும். சரியா இருக்குது. படிவுப்பாறை மணப்பாறை, மணற்பாறை, உருமாறிய பாறைன்றது வைரம். ஓகேவா, சரி இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9th ஜியோகிராஃபில இருக்கும், 11th ஜியோகிராஃபில இருக்கும். 9th ஜியோகிராஃபில லெசன் 1ல பேஜ் நம்பர் 172ல இருக்குது. அப்படியே தீப்பாறை பாருங்க பார்க்கலாம். தீப்பாறைகளால் உருவானது தக்கான பீடபூமி தீப்பாறைகளால் உருவானது. எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கருங்கல் பசால்ட் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஓகேவா, கருங்கல் பசால்ட் தீப்பாறையில் முதன்மை பாறை என்றும் தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. அவன் நம்மளுக்கு கேள்வி கேட்டது தவறாக பொருந்தி உள்ளது. நமக்கு அதுல தீப்பாறை வந்து எல்லா பாறையுமே சுண்ணாம்பு பாறை. ஒரு சுண்ணாம்பு பாறைன்னு ஒண்ணு கொடுக்கலாம். எல்லா பாறைகளுமே சுண்ணாம்பு பாறைன்னு உருவானதான். அதனால தீப்பாறைன்றது சுண்ணாம்பு பாறை. இதுல உள்ளுக்குள்ள சுண்ணாம்பு பாறைன்னு ஒண்ணு கொடுக்கல. ஓகேவா, ரைட்டா பாத்துக்கோங்க. இருந்தாலும் சரி, படிவு பாறை, மணற்பாறை. அந்த படிவு பாறைன்றது இந்த இதுல லைன்ல இருக்கும். படிவு பாறைகளுக்கான உதாரணம் மணற்பாறை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஆன்சரா எடுத்துருக்கலாம். ஓகேவா, அதே மாதிரியே உருமாறிய பாறைங்கிறதும் நம்மளுக்கு 11th இருந்திருக்கும். உருமாறிய பாறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வந்து வைரம். ஓகேவா, நம்ம அந்த 11th 9th ஜியோகிராஃபிலையும் சேர்த்து இருக்கிறத வச்சு நம்ம அதில் ஆன்சர் பண்ணிடலாம். இது எங்க இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9th லெசன் 1. நம்மளுக்கு இந்த 9th லெசன்ல 1ல இருந்து படிவுப்பாறை மணற்பாறைன்றதை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, சரி அடுத்த கேள்வி, 2வது கேள்வி, சதுப்பு நில காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கும். பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பிச்சாவரம் சதுப்பு நில காடு, அவன் சதுப்பு நில காடு டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்திருக்கான். ஓகேவா, அப்படியே மேல சதுப்பு நில காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. எந்த மாவட்டம்? கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, சரி அடுத்த கேள்வி, பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு கேட்கிறாங்க. பிளாட்டினம் உற்பத்தியில அப்படியே நம்மளுக்கு இதுல பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு. அப்படியே அந்த ஆன்சரை மட்டும் விட்டுட்டு டக்குன்னு கேள்வி கேட்கிறாங்க. பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு தென்னாப்பிரிக்கா. பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடுன்னு கொடுத்துருந்துருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா, சரி இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா. இது எங்க இருக்குது? 12th ஜியோகிராஃபில லெசன் 3ல பேஜ் நம்பர் 55ல இருக்கு. ஓகேவா, பேஜ் நம்பர் 55. 12th ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டது அதுதான். புவி டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன. புவி மேலோட்டுல, கவசத்துல, உட்கருவில, வெளிக்கருவிலன்னு கேட்கிறாங்க. புவி மேலோட்டில் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ஜியோகிராஃபில லெசன் 3ல இருக்குது. பேஜ் நம்பர் 59. ஓகேவா, அப்படியே இந்த பேராகிராஃப் பாருங்க பார்க்கலாம். புவி மேலோட்டை துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன. புவி மேலோட்ட துளைக்கிறாங்களா, கவசத்தை துளைக்கிறாங்களா, இல்ல உட்கருவை துளைக்கிறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு கேள்வி. ஓகேவா, மேலோட்டை துளையிட்டு தான் எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன. 12th ஜியோகிராஃபி லெசன் 3ல பேஜ் நம்பர் 59. ஓகேவா, சரி அடுத்து 2011 கணக்கீட்டின்படி, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தின் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? இந்த பாலின விகிதம் அதிகம், பாலின விகிதம் குறைவு, கல்வி வளர்ச்சி விகிதம் அதிகம், கல்வி விகிதம் குறைவு, இதெல்லாம் அடிக்கடி கேள்வி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் வராம இருக்கவே இருக்காது. 2011 சென்செக்ஸ். அதனால அந்த லெசனை நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா, இதுல பாலின விகிதம் அதிகமாக உள்ளது எது அப்படின்னு கேட்டு இருக்காங்க. பாலின விகிதம் அதிகமாக உள்ளது நீலகிரி. பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டங்களாக நீலகிரி உள்ளது. ஓகேவா, பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் நீலகிரி நீங்க சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் என்னன்னா நீலகிரி. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபில லெசன் 7ல இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரி அடுத்து தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? அப்படியே பாருங்க பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. எந்த அணை எந்த ஆறுக்கு நடுவுல வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தெகிரி அணை பாகீரதி ஆறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகீரதி அப்படின்றத நீ ஆன்சரா பண்ணிடலாம். ஓகேவா,
தெகிரி அணை எந்த ஆற்றின் குறிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாகீரதி, டி ஆப்ஷன். 10th ஜியோகிராஃபில லெசன் 3 பேஜ் நம்பர் 170 கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்து குறுநில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொண்டது? அதாவது அதிகமான எல்லையை இந்தியா எது கூட பகிர்ந்தது? குறுநில எல்லையை எங்க பகிர்ந்துள்ளதுன்னு கேக்குறாங்க. அதிகமான எல்லையை வங்காளதேசத்துடனும், இரண்டாவது அதிகமான எல்லையை தூர கிழக்கு மியான்மருடனும் பகிர்ந்து கொள்ளுதுன்னு படிச்சிருந்திருப்பீங்க. குறுகிய நிலை எல்லை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறதுனா ஆப்கானிஸ்தான். ஓகேவா? நம்மளுக்கு அது ஆன்சர் இங்க கொடுத்துருப்பாங்க. குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது. இது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எல்லை தான் குறுகிய பார்டர்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. 106 கிலோமீட்டர் சொல்றாங்க. ஓகேவா? எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன்ல பேஜ் நம்பர் 138 இருக்கும். பேஜ் நம்பர் 138. சரி, அடுத்து தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம் எங்க அமைந்துள்ளது? அப்படியே ஒரு பாக்ஸ் கொஸ்டின். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம் அப்படின்னே கேள்வி வரும். ஓகேவா? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையிடம் எங்க இருக்கு? கொல்கத்தா. சணல் வாரியத்தின் தலைமையிடம் எங்க அமைந்துள்ளது? கொல்கத்தா. ஆன்சர் ஏ. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இது எங்க இருக்குது? 10th ஜியோகிராஃபில லெசன் 4ல பேஜ் நம்பர் 189 இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. அப்படியே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? தமிழ்நாடு தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. கூற்று 1 சரி. கூற்று 1 அப்படியே இருக்கும். தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமி தமிழ்நாடு அமைந்துள்ளதுன்ற அந்த பேராகிராஃப் லைன்ல அப்படியே இருக்கும். இந்தியாவோட இயற்கை அமைப்பு லெசன் தான். ஓகேவா? 10th ஜியோகிராஃபில லெசன் 6ல பேஜ் நம்பர் 213 இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஜியோகிராஃபில இருக்கும். சாரி. அடுத்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பகுதி கிரேட்டசியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதி ஆகும். அதுவும் இந்த லைன்ல இருக்கும் பாருங்க. இப்பகுதி கிரேட்டசியஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியிலிருந்து பிரிந்த ஒரு பகுதி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்ப என்ன இது? கூற்று சரி, காரணமும் சரி. அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன். கூற்று காரணம் இரண்டும் சரி அப்படின்றது ஆன்சரா வந்துடும். இது எங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 10th ஜியோகிராஃபில லெசன் 6 பேஜ் நம்பர் 213 கேட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. மலை வாழிடங்கள் மாநிலம் எங்க மலை வாழிடங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இருந்திருக்கான். ஓகேவா? அப்படியே டார்ஜிலிங்ன்றது மேற்கு வங்காளம், மூணாறுன்றது கேரளா, சிம்லான்றது இமாச்சல், முசோரின்றது உத்தரகாண்ட் வரும். அவ்வளவுதான் பொறுத்துக்க. ஓகேவா? அப்படியே நம்மளுக்கு கீழே இந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. 7th ஹிஸ்டரியில 7th ஜியோகிராஃபில லெசன் 2ல பேஜ் நம்பர் 178 இருக்குது. ஓகேவா? இந்தியாவில் உள்ள அதிக மலைவாழிடங்கள் கொடைக்கானல் தமிழ்நாடு, ஊட்டி தமிழ்நாடுல தான் இருக்கும். நைனிடா உத்தரகாண்ட். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது டார்ஜிலிங். டார்ஜிலிங் எங்க இருக்குது? மேற்கு வங்காளத்துல இருக்கும். டார்ஜிலிங்ன்றது மேற்கு வங்காளத்துல இருக்கும். அடுத்து சிம்லான்றது இமாச்சல் பிரதேஷ், மூணாறுன்றது கேரளா. இதுல என்ன கொடுக்கல அப்படின்னா முசோரி கொடுக்கல. மீதி இருக்கிற அந்த 3 வச்சாலே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? டார்ஜிலிங் மேற்கு வங்காளம், மூணாறு கேரளா, சிம்லா இமாச்சல் பிரதேஷ். அப்ப மீதி என்னதான் இருக்கு? முசோரி உத்தரகாண்ட் தான் இருக்கு. அதை வச்சு நீ ஆன்சர் ஈஸியா பண்ணிருக்கலாம். ஓகேவா? சரி, இது பொறுத்துக்க கொஸ்டின். நம்மளுக்கு அப்படியே 7th ஜியோகிராஃபில லெசன் 2ல பேஜ் நம்பர் 178 கேட்டு இருந்திருக்காங்க. அவ்வளவுதான் 10 கொஸ்டின். ஓகேவா? ஜியோகிராஃபி உனக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஒரு நோட்ல நோட் பண்ணிட்டு வந்து 2022 2023 இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு 3 வீடியோ நான் போடுறேன். அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்னா ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். எந்தெந்த கேள்வி அதிகமா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த பாடத்துல அதிகமா கேட்கறாங்க, சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணுமா, எந்த யூனிட்டுக்கு அதிகமா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேஷன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். ஓகேவா? ஈஸியா உங்களுக்கு யூனிஃபார்ம்ல பாத்திரலாம். சரி, நான் இந்த வீடியோ புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.